அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, ஒரே ஒரு வேரை மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது எந்த விதமான ஒரு எந்திரமோ இல்லை படையிலோ போடாமல் நமக்கு விருப்பப்பட்டவங்கள நம்ம வசியப்படுத்துறது எப்படி அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் அதை கரெக்டாக பண்ண முடியும். நீங்கள் நினச்ச ஆசையை நீங்கள் அடைய முடியும். சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. இது என்ன வேருங்கன்னாக்கா, சென்னாய் உருவி வேர். சரிங்களா? இந்த சென்னாய் உருவி வேரை நீங்கள் இந்த மந்திரத்துக்கு பயன்படுத்துகிற முறை பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான இதுங்க. நீங்கள் இதுக்கு காப்பு கட்ட வேணாம், எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே பிடிங்கிட்டு வரலாம். இதையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி நட்சத்திரம். சரிங்களா? அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல நாள், நல்ல நேரம் எப்போ வருது அப்படின்றத பார்த்துக்கின்னு நீங்கள் இந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வேர், இந்த சென்னாய் உருவி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செடி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தாக்கா நல்லது. ஏன்னா அதில் முள்ளாக இருக்கும் இல்லைங்களா, அந்த முள் தான் வேணும் நமக்கு. சரிங்களா? இந்த 4 விரல் நம்ம சேர்த்த மாதிரி இருந்தாக்கா எவ்வளோ பெருசு வருமோ அவ்வளோ பெருசு சின்னசாக அந்த முள் இருக்கிற பகுதியை நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த வீடியோ தொகுப்பில் நான் மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை ஒரு 7 தடவை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள் வாயால் அந்த முள் மேலே மூச்சு விடணும். மூச்சு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் மூச்சும் விட்டுறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் யாரை விரும்புகிறீங்க, அவங்க எந்த பக்கம் நடப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க வீட்டு வெளியே வருவாங்க, இல்லைன்னா கடைக்கு வருவாங்க, ஏதாச்சும் ஒரு பக்கம் வருவாங்க இல்லைங்களா, அந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் புதைச்சி வச்சுட்டு வந்துடலாம். அப்படிலாம் அந்த பக்கம் போட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? அது இவங்க தாண்டனாக்கா மட்டும் போதுமானது. இது எவ்வளோ நல்ல சாமி வேலை ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா மகம் நட்சத்திரத்தில் முடிஞ்சிடும். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது நீங்கள் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் அவங்களை மனசார நினைக்கணும். சரிங்களா? இது மட்டும் இருந்தாக்கா போதுமானது. வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இதை ரோகிணி நட்சத்திரத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மக நட்சத்திரத்தில் அவங்க உங்களையே தேடி வந்துடுவாங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, எந்த விதமான வேலையும் கிடையாது. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதையே தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிரிஞ்ச கணவன் மனைவி, காதலன் காதலி இவங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. கள்ளக்காதலுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? இவங்க ஒன்று புதைக்க முடியல அப்படின்றவங்க அந்த பக்கமாக போட்டுட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்றவங்க புதைக்க முடிஞ்சாக்கா முடிஞ்ச அளவுக்கு புதைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? புதைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா சும்மா அவங்க அதை தாண்டினாக்கா போதும், அந்த இடத்த தாண்டினாக்கா கூட போதும். அப்படிலாம் அந்த முள்ளை நீங்கள் மேலே போட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தாண்டுவாங்களா தாண்ட மாட்டாங்களான்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு புதைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.